வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலில் நாம் வேல்மாறல் பாடல்களுடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம். பட் கடந்த பதிவில் திருச்செந்தூர் கோயிலுடைய வாஸ்துவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவதாக இருந்தேன். 2001 வருஷம் திருச்செந்தூர் முருகபக்த சங்கத்திலிருந்து ஆண்டுதோறும் புத்தகம் வெளியிடுவார்கள். சஷ்டி தூரம் அவர்கள் சஷ்டி விழா மலர் என்று ஒன்றை வெளியிடுவார்கள். திருச்செந்தூர் முருகபக்த சங்கத்தில் நானும் ஒரு பொறுப்பில் இருந்ததினால ஆண்டுதோறும் நானும் ஏதேனும் மலர் வெளியீட்டு விழாவுக்கு ஏதாவது ஒரு முருகப்பெருமானை பற்றி ஏதாவது ஒன்றை வெளியிடுவதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன். 2001 நான் வாஸ்து படித்திருந்தேன். அப்போ தான் வாஸ்து படித்தேன். அப்போ வாஸ்து பற்றி படிக்கின்ற பொழுது திருச்செந்தூர் கோயிலுடைய வாஸ்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆய்வு பண்ணேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி ஒரு சின்ன ஆய்வு பண்ணேன். அதன் அடிப்படையிலே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய வாஸ்துவை அந்த புத்தகத்தில் 2001 நான் போட்டிருந்தேன். நான் அந்த புத்தகத்தினுடைய இறுதியில் திருச்செந்தூர் கோயில் வாஸ்துவில் இதை ரெண்டையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் எதை சொன்னனோ 24 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் இந்த கோயிலுக்குள் எப்படி வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னால் இந்த கோயிலுடைய வருமானம் அதிகரிக்கும் என்று 2001 சொல்லியிருந்தேன். இப்பொழுது மாதம் 8 கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கின்றதென்றால் அந்த பக்தர்கள் வரக்கூடிய பாதையை மாற்றி அமைத்ததுதான் காரணம். அது எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று 2001 நான் சொன்னேன். இப்போ திருச்செந்தூர் கோயிலுடைய வாஸ்துவை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். முதலில் அலைவாயும் கடலோரம் அருள் புரியும் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அமைந்துள்ளது. இவ்வூரில் உள்ள கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தாலே அலைவாய் உகந்த பெருமானின் அருளால் நம் மனக்கவலை மறந்து விடுகிறது. வெற்றிவேல் கொண்டு வரும் திருச்செந்தில் ஆண்டவன் இந்த சஷ்டி திருவிழாவில் 6 நாட்கள் காண்கின்ற பொழுது இப்பிறவி பயன் கிடைத்த பெருமை நமக்கு கிடைத்து விடுவதற்கு வாஸ்து பலன் பெற்ற இத்திருக்கோயிலும் ஒரு காரணம். எல்லா கோயில்களும் மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருச்செந்தூர் கோயில் மகான்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், காசி சுவாமிகள், தேசியமூர்த்தி சுவாமிகள், வள்ளிநாயகர் சுவாமிகள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மகான்களாக இருந்ததனால் இந்த கோயிலை சரியான வாஸ்து அடிப்படையிலேயே இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். முதலில் வாசல். இந்த கோயிலுடைய வாசல் ஆரம்ப காலத்தில் கிழக்கு பகுதியிலே தான் இருந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் கொடிமரம் எங்கே இருக்கின்றதோ அந்த கொடிமரத்தின் வாயிலாகத்தான் பக்தர்கள் நுழைவது பழக்கம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு சென்று பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், கொடிமரத்தின் வழியாகத்தான் பக்தர்கள் வருவது வழக்கமாக இருக்கின்றது. திருச்செந்தூரில் கொடிமரத்தின் வழியாகத்தான் ஆரம்பத்திலே பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த டச்சுக்காரர்கள் சண்முக பெருமானை தூக்கிச் சென்றதற்கு அப்புறம் இந்த திருச்செந்தூர் கோயிலுடைய கிழக்கு பகுதி கடலை ஒட்டி இருப்பதனால் அந்த பகுதி அடைக்கப்பட்டு விட்டது. கிழக்கினுடைய முழு பகுதியும் அடைபட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த கொடிமரத்தை ஒட்டி அந்த மதில் சுவரிலே சிறு துவாரம் என்ன செய்யப்பட்டு இருக்கின்றது, போடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வாசல் முழுவதும்
அடைபற்றக்கூடாதுங்கிறதுக்காக சிறு துவாரம். ஆனால் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த துவாரத்திலே காதை வைத்து ஓம் என்ற பிரணவ ஒலி கேட்பதாக நம்பிக்கையிலே அவர்கள் காதை வைத்து அந்த கடல் அலையிலே இருந்து எழுப்பக்கூடிய அந்த ஓம் என்ற பிரணவ ஒலி கேட்பதாக எல்லோரும் அந்த துவாரத்திலே காதை வைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். கிழக்கே வாசல் இருந்தால் மேற்கேயும் வாசல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் திருச்செந்தூர் கோயிலிலே மேற்கே எங்கே வாசல் இருக்கின்றது என்று பார்த்தால் நீங்கள் மேல கோபுர வாசல் என்று சொல்வார்கள். மேற்கே பார்த்த பிள்ளையார். ஆமாம், நீங்கள் மேற்கு பகுதியாக சுற்றி வருகின்ற பொழுது 108 மகாதேவர் இருப்பார், சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார். சூரசம்ஹார மூர்த்தியிலே இருந்து நீங்கள் வடக்கே வர மேற்கே பெரிய பிள்ளையார் என்று இருப்பார். அந்த பெரிய பிள்ளையாருக்கு நேர நீங்கள் மேலே பார்த்தேன்னா அங்கே ஒரு வாசல் இருக்கும். அது மேற்க பார்த்த வாசல். கிழக்க பார்த்த வாசல் அடைச்சாச்சுன்னா வாஸ்து சாஸ்திரப்படி மேற்க பார்த்த வாசலையும் அடைச்சிடணும். அதனால் மேற்க பார்த்த வாசலையும் அவங்க அடைச்சிட்டாங்க. அந்த மேற்க பார்த்த வாசல் திறக்கிறது என்னைக்குன்னா திருக்கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் அந்த மேற்க பார்த்த வாசல் என்ன செய்வாங்க, திறப்பாங்க. ஏன்னா அதுதான் கோபுர வாசல். அதனால் திருக்கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் அந்த வாசல் திறந்திருக்கும், மற்ற நாள் அதை அடைச்சிருவாங்க. அதனால் திருச்செந்தூர் கோயிலுடைய ஆரம்ப வாசல் கிழக்க பார்த்து தான் இருந்திருக்கணும். அடுத்தால பொதுவாக நம்ம வீடுகளுக்கு கூட வாஸ்துபடி வீடு கட்டுகின்ற பொழுது அக்னி மூலை தென்கிழக்கு என்று சொல்வார்கள். அந்த தென்கிழக்கிலே கிச்சன் சமையலறை இருந்தால் நல்லது என்று சொல்வார்கள். திருச்செந்தூரிலே கூட கோயிலுக்கு கூட அந்த அக்னி மூலையிலே மூலவருக்கு சமைக்கக்கூடிய அந்த பிரசாதம் தயாரிக்கக்கூடிய அந்த அறை தென்கிழக்கிலே அக்னி மூலையிலே சரியாக அமைக்கப்பட்டது. அது எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் நீங்கள் தங்க கொடிமரம், தங்க கொடிமரத்திற்கு தெற்கு பகுதியிலே எல்லோரும் அங்குதான் என்ன செய்வார்கள், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்கள். அந்த தங்க கொடி மரத்தினுடைய தெற்கு பகுதியிலே எல்லோரும் வணங்குவார்கள். அந்த தெற்கு பகுதியினுடைய கார்னரில் அந்த மூலையில் பார்த்தாச்சுன்னா மூலவருக்கு உணவு தயாரிக்கக்கூடிய பிரசாதம் தயாரிக்கக்கூடிய அந்த அறை தென்கிழக்கிலே அமைந்திருக்கின்றது. ஒரு நாள் ஒரு நேர பூஜை கூட சரியாக நடக்காத எத்தனையோ கோயில்கள் தமிழகத்தில் இருக்குது. ஒரு கால பூஜை கூட சரியாக நடக்க மாட்டுது. ஆனால் அந்த அக்னி மூலையில் அந்த பிரசாதம் தயாரிக்கக்கூடிய இறைவனுடைய உணவு தயாரிக்கக்கூடிய அறை அமைந்ததனுடைய மகத்துவம் என்ன என்றால் திருச்செந்தூரில் அன்று தொட்டு இன்று வரை ஒரு நாள் கூட தட்டில்லாமல் 9 கால பூஜை சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு காரணம் அந்த தென்கிழக்கிலே உணவு தயாரிக்கக்கூடிய அறை அக்னி மூலையிலே அமைந்திருப்பது திருச்செந்தூர் கோயில் வாஸ்துவினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இரண்டாவது, தெற்கும் மேற்கும் உயர்ந்திருப்பதால் முருகப்பெருமானுடைய கீர்த்தியும் புகழும் உயரும். முருகப்பெருமானுடைய பெயர் எங்கு கேட்டாலும் என்ன செய்யும், தெரியக்கூடிய லெவலுக்கு முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய புகழ் பல்வேறு இடங்களில் பெருகி கொண்டே இருக்கும். இது வாஸ்து சாஸ்திரம். இப்போ தெற்கும் மேற்கும் உயர்ந்து இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் கடற்கரையிலே நாளிக்கிணற்றிலே இருந்து சண்முக விலாசம் ஆரம்பிக்கும். அது உயர்வான பகுதி, அதுதான் தெற்கு.
அங்கிருந்து நீங்கள் இறங்கி வர 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 பல படிகளை கடந்து கீழே வருகின்ற நேரத்திலே முருகப்பெருமானுடைய கருவறை அமைந்திருக்கின்றது. எனவே தெற்கு உயர்ந்து இருக்கின்றது. நாளிக்கரட்டிலிருந்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு உயரமான இடத்தில் தெற்கு தரைத்தளம் அமைந்துள்ளது. மேற்கு உயர்ந்திருக்கிறது என்பது எப்படி தெரியும் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த மேற்க பார்த்த பிள்ளையார், அந்த மேற்க பார்த்த பிள்ளையார்லேருந்து பார்த்தா தெரியும். அந்த படி வழியாக பார்த்தாச்சுன்னா அந்த மேற்கு பகுதி எவ்வளவு உயர்வாக இருக்கின்றது என்று. அது மட்டுமல்ல, தென்மேற்கு பகுதி வாஸ்து சாஸ்திரப்படி உயர்வாக இருக்கணும். இந்த மகான்கள் தென்மேற்கையில் ராஜகோபுரத்தை கட்டினார்கள். அந்த ராஜகோபுரம் என்பது தென்மேற்கு பகுதியிலே அமைந்திருப்பது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய புகழையும் கீர்த்தியையும் வளரச் செய்தது. அந்த ராஜகோபுரம் தென்மேற்கிலே அமைந்திருப்பது மிக பிரசித்தி பெற்ற அளவுக்கு திருச்செந்தூரை கொண்டு சேர்த்தது. இப்பொழுது திருச்செந்தூர் திருப்பதிக்கு இணையாகிவிட்டது என்றால், அந்த தெற்கிலும் மேற்கிலும் உயர்வாக இருந்தால் புகழ் பெருகும், கீர்த்தி பெருகும் என்று வாஸ்து சாஸ்திரத்திலே உள்ளது. அதன் அடிப்படையிலே மேற்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு ராஜகோபுரம் அமைந்திருப்பது திருச்செந்தூருக்கு மேலும் வாஸ்து பலனை என்ன செய்தது, பெறச் செய்தது. திருப்பதியிலே மேற்கே இயற்கையிலேயே மலை அமைந்திருந்தது. அந்த இயற்கையிலேயே மேற்கே மலை அமர்ந்து மேற்கு பகுதி உயர்வாக இருந்ததனால் திருப்பதி மிகப்பெரிய வாஸ்து பலனை பெற்றது. அதுபோல் திருச்செந்தூர் தென்மேற்கிலே ராஜகோபுரம் அமைந்து கிட்டத்தட்ட 127 அடி உயரம் ராஜகோபுரம் அமைந்திருந்ததுனால முருகப்பெருமானுடைய புகழ் எங்கும் என்ன செய்தது, பரவியது. அடுத்து திருச்செந்தூர் புனித தலமாகியது. பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய புனித தலம். காசி, ராமேஸ்வரம் இதற்கு இணையான புனித தலமாகியது திருச்செந்தூர். காரணம், கிழக்கில் நீர் அமைந்தால் மிகப்பெரிய புனித தலம். காசியில் நீங்கள் விஸ்வநாதருக்கு வடகிழக்க கங்கையாறு என்ன செய்கின்றது, ஓடுகின்றது. அங்கே வடகிழக்கில் ஈசான்யத்தில் நீர் அமைந்தால் புனித தலமாக கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. காசிலையும் கிழக்க கங்கை நீர் ஓடுகிறது, ராமேஸ்வரத்திலையும் கிழக்க கடல் இருக்கின்றது. திருச்செந்தூரிலும் வடகிழக்கிலும் கிழக்கிலும் கடல் அமைந்திருப்பது திருச்செந்தூரை ஒரு மிகப்பெரிய புனித தலமாக்கியது இந்த வாஸ்து பலன். அப்போ கிழக்கு தண்ணீர் இருக்கிறது. இப்போ நம்ம வீடுகளுக்கு கிழக்க போர்வெல் போடுவாங்க, கிணறு அமைப்பார்கள் அல்லது போர் போடுவாங்க. ஈசான்யத்தில் தண்ணீர் இருந்தால் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதனால் இந்த வடகிழக்கில் தண்ணீர் அமைந்திருப்பதும் கிழக்கில் கடல் அமைந்திருப்பது திருச்செந்தூரை உலக பிரசித்தி பெற்ற புனித தலமாக்கியது இந்த வாஸ்து பலன். அடுத்தது கன்னிமூலை. வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு. வாஸ்து புருஷன் சயனிக்கக்கூடிய கோலம் அதுதான். அவனுடைய வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கிலே அவருடைய திருவடியை வைத்து படுத்திருக்கிறார் வாஸ்து புருஷன். எனவே இந்த 2 கார்னர் ரொம்ப கரெக்டாக இருந்தால் அது மிகப்பெரிய வாஸ்து பலன் பெற்றது. கன்னி மூலையில் கனமான பொருளை வைக்கணும். திருச்செந்தூரில் கோயிலுக்கு வெளியே கன்னி மூலையில் தூண்டுகை விநாயகர் அமைந்திருப்பது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய வாஸ்து பலன். காரியங்களை சித்தியாக்குவது, கேட்டதை கிடைப்பது, நினைத்தது நடப்பது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலிடத்திலே
முருகப்பெருமானிடத்திலே நீங்கள் வேண்டி நின்றால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்றால் கன்னிமூலையிலே இருந்து தடைகள் வராமல் அனுக்கிரகம் செய்யக்கூடிய கணபதி அங்கே கோயிலுக்கு வெளியே கன்னிமூலையிலே தூண்டிகை விநாயகர் அமைந்திருப்பது ஒன்று. கோயிலுக்கு உள்ளே 108 மகாதேவர் சகசரலிங்கம் என்று அழைக்கக்கூடிய அந்த சூரசம்ஹார மூர்த்தி பக்கத்தில் பாருங்க. அங்கே தான் சஷ்டி முடிஞ்ச உடனே கல்யாண உற்சவம் நடக்கிறது, எல்லாமே அங்கே நடக்கும். அது பக்கத்தில் சித்தி விநாயகர்னு இருக்கிறார். அந்த கன்னி மூலையிலே விநாயகப் பெருமானை அமைத்ததுனால தடைகள் நீங்கி முருகப்பெருமானிடத்திலே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த கன்னி மூலையிலே விநாயகப் பெருமானை வைத்து ஒரு மிகப்பெரிய வாஸ்து பலனை என்ன செஞ்சிருக்கின்றது, பெற்றிருக்கின்றது. அடுத்தால ஏற்கனவே சொன்னதுதான், மேற்கு உயர்வும் ஈசான்யம் மூடக்கூடாது. ஈசான்யத்தை மூடக்கூடாது. இப்பவும் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே ஈசான்யம் மூடலை. அது ஈசான்யம் எங்கே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் பெருமாள் கோயிலிருந்து நேராக வந்துக்கிட்டே இருங்க. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே இறங்கி கிழக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் போகும். அங்கே ஈசான்யத்தில் ஒரு புஷ்கரணி இருக்குது. ஈசான்யம் மூடப்படாமல் இருக்குது. ஈசான்யம் மூடக்கூடாது. ஈசான்யம் மூடலைன்னா என்ன? குழந்தைகள் சந்ததி கேட்டது கிடைக்கும். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட வந்து குழந்தை வரம் கேட்டால் கிடைக்குன்னா ஈசான்யம் மூடாமல் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் பெருமாள் கோயிலிருந்து நீங்கள் நேராக வந்தேன்னா சண்டிகேஸ்வரர் கோயிலிருந்து ஒரு பாதை பெருமாள் கோயிலுக்கு வரும். நீங்கள் சண்டிகேஸ்வரர் கோயிலிருந்து பார்த்தாலே நேராக கிழக்க ஒரு சின்ன வாசல் இருக்கும். அது உள்ளே போய் நாங்கள்லாம் அது உள்ளே போய் பார்ப்போம். அங்கே இருந்தேலாம் ராஜகோபுரம் தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை அடைச்சிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் தான் முருகப்பெருமானுடைய அந்த உணவு தயாரித்த பொருட்களை எல்லாம் அந்த காலத்தில் சாதம் கட்டி, பச்சரிசி கட்டி சாதம் தயாரிக்கக்கூடிய அறைகள் இருந்துச்சு. ஏன்னா அதுதான் வந்து ஈசான்யம் மூடாதது. திருச்செந்தூர் கோயிலில் ஈசான்யத்தை மூடாமல் ஈசான்யத்தில் ஒரு புஷ்கரணியும் இருக்குது. இப்போ இறுதியில் நான் சொன்னது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 2001 நான் வந்து சொன்னேன், பக்தர்கள் வந்து ஆக்னேய பாதத்தில் வராங்க. தென்கிழக்கு பாதையில் பக்தர்கள் வராங்க, தெற்கு பாதைக்கு வருகிறார்கள். இந்த பக்தர்கள் வரக்கூடியதை வடகிழக்கு ஈசான்ய பாதை வழியாக பக்தர்கள் உள்ளே வந்து கொடிமரத்து வழியாக போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலுடைய வருமானம் அதிகரிக்கும்னு நான் அந்த புத்தகத்தில் போட்டிருந்தேன். இப்போ இந்த 2023 கோயிலுடைய திருப்பணி ஆரம்பித்ததற்கு அப்புறம் பக்தர்கள் வரக்கூடிய பாதை ஈசான்ய பாதை. ஈசான்ய பாதைன்னா என்னென்னா வள்ளி குகைக்கு எதிர்த்தால, வள்ளி குகைக்கு எதிர்த்தால ஈசான்ய பாதை வடகிழக்கு. இப்போ பக்தர்கள் எல்லாரும் அந்த பாதைக்கு தான் கோயிலுக்குள்ளே வராங்க. என்னையிலேருந்து அவங்க பக்தர்கள் ஈசான்ய பாதைக்கு கோயிலுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து கோயில் இப்போ திருப்பதி மாதிரி ஆயிட்டு பன்மடங்கு வருமானம் அதிகரித்து விட்டது. இதை நான் 2021 ஒரு ப்ரிடிக்ஷனாக சொன்னேன். நீங்கள் ஈசான்ய பாதைக்கு பக்தர்கள் வந்தால் கோயில் வருமானம் பன்மடங்கு அதிகரிக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது இப்போ நடந்துட்டு. ஏன்னா பக்தர்கள் இப்போ ஈசான்ய பாதைக்கு தான் கோயிலுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, வாராங்க. அதனால் முருகப்பெருமான் இப்பொழுது திருப்பதிக்கு கோயிலுக்கு இணையாக முருகப்பெருமான் என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு வாஸ்து பலன் பெற்ற திருக்கோயில் திருச்செந்தூர். காரணம், மகான்களால் கட்டப்பட்டது. மகான்களை விட ஒரு அருள் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது.
அவர்கள் கட்டிய கோயில் என்பதால் இந்த கோயில் மிகப்பெரிய வாஸ்து பலன் பெற்றிருக்கின்றது. அதனால்தான் முருகப்பெருமானுடைய புகழும் கீர்த்தியும் உலக நாடுகளெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, போய்கொண்டிருக்கின்றது. இந்த ஈசான்ய நடைபாதை தான் இப்பொழுது நிரந்தர பாதையாக மாற்றிவிட்டது. அந்த 100 ரூபா டிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த பொது தரிசனமாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ பாதை அமைத்து ஈசான்யத்தின் வழியாக அந்த வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பாதை வழியாக செல்கிறார்கள். அது நிரந்தரமாகவே அந்த பாதை வழியாக சென்றால் திருச்செந்தூர் முருகன் உலகளவிலே அவருடைய பெருமை பரவி கொண்டிருக்கின்றது. திருப்பதியை விட பன்மடங்கு வருமானம் அதிகரித்து கோயில் மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய புகழ் அதிகரிக்கும். அதை இவர்கள் செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலிலே நடைபெற்றிருக்கின்ற திருப்பணி திருப்பதிக்கு சமமாக இங்கு திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மேலும் மேலும் இந்த ஈசான்ய நடைபாதையில் பக்தர்கள் வர வர அந்த வருமானம் பெருகி கொண்டே இருக்கின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய புகழ் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு வாஸ்து ஒரு சிறிய காரணம். ஏனென்றால் மகான்களால் அமைத்த கோயில். 2001 இந்த கோயிலுடைய வாஸ்துவை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு ஜோதிடர். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி ஒரு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள், அவருடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய இந்த ஜேகேஆர் லக்ஷ்மி கல்யாண்கிற யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இனி நம்மளுடைய அடுத்த பதிவில் வேல்மாறலுடைய 13வது பாடலை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. அந்த கும்பாபிஷேகம் என்றைக்கு, அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலன் என்ன, ஒரு முறை கும்பாபிஷேகம் பார்ப்பதால் நாம் அடையக்கூடிய புண்ணியம் என்ன, அதையெல்லாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லக்ஷ்மி கல்யாண். வழக்கம் போல நம் ஜேகேஆர் லக்ஷ்மி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் இல்லங்களை கூட நீங்கள் ஒரு சரியான முறையில் வாஸ்துபடி அமைத்து கொண்டால் அதுவும் நல்ல முறையிலேயே இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே முருகப்பெருமானை நீங்கள் ஒரு முறை தரிசித்து விட்டாலே போதும். செந்திலாண்டவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தருவான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.